ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கௌரி சேஷா. நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டேஷ்னல் திங்கிங் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் எசென்ஷியல் ஆஃப் கம்ப்யூட்டிங் உண்டான ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக போட்டாச்சு. இது செகண்ட் யூனிட், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் திங்கிங். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அண்ட் டீகம்போசிஷன் போட்டாச்சு. இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த லெசனுக்கு உண்டான பிடிஎஃப் எல்லாமே நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கும் மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாமா? இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், மேனேஜ் ஏ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் யூஸ்ட் இன் அகாடமிக் அண்ட் ப்ரோக்ராமிங் அண்ட் டெய்லி லைஃப். அதாவது கம்ப்யூட்டேஷன் திங்கிங்கில் அப்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்க்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் ப்ராப்ளம் என்ன ஆகுனா ஈஸியாக ஆகும். இதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா அகாடமிக், ப்ரோக்ராமிங், டெய்லி லைஃப் எல்லாத்துலேயுமே இது யூஸ் ஆகும். இது அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேசிக் ஐடியாவாக சில இதை பார்க்கலாம். ஆல் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் ரெக்வயர்ட். எல்லா டீட்டெயில்ஸுமே கண்டிப்பாக தேவைப்படாது. ஒன்லி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் ஆர் எனஃப். இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டுமே போதும் இந்த அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு. எக்ஸ்ட்ரா ஆர் அன்னெசரி இன்ஃபர்மேஷன் கேன் பி இக்னோர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோ அன்னெசரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷனோ ஒரு ஸ்டோரிஸோ எதுவுமே இதுக்கு தேவையே இல்லை. ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டுமே இருந்தாலே போதும். இந்த அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம்ஸ்லாம். ஓகேவா? அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறது. இது ஒரு பேசிக் ஐடியா மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாமா? டெஃபினேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாங்களே எல்லா எக்ஸாமுமே ஒவ்வொரு கொஸ்டினுக்கு உண்டான டெஃபினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினேஷன் எழுதினாலே மார்க்ஸ் ஹை பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே வந்திருக்கு. ஆனால் கரெக்டாக எழுதணும். எந்த ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் இல்லாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டெஃபினேஷன் பார்த்துடலாமா? ஃபோக்கஸ் ஆன் எசென்ஷியல் டீட்டெயில்ஸ், இக்னோர் அன்னெசரி இன்ஃபர்மேஷன். அதாவது இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை இக்னோர் பண்ணுறது தான் என்னது, அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த லெசன், அதாவது இந்த சாப்டருக்கு உண்டான பிடிஎஃப் கண்டிப்பாக நான் டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். அதில் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒய் அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ரெடியூஸ் தி காம்பல்சிட்டி. பெரிய ப்ராப்ளமை சிம்பிளாக சேஞ்ச் பண்ணிடும். இம்ப்ரூவ் தி அண்டர்ஸ்டாண்டிங். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிரும். சேவ் தி டைம். தேவையில்லாத டீட்டெயில்ஸை ஸ்கிப் பண்ணால் டைம் என்னவாகும்னா சேவ் ஆகும். எஃபிஷியன்ட் டிசைன்னா சிஸ்டம்மை நீட்டாக எஃபிஷியண்ட்டாக டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈஸி டு யூஸ் தி ப்ரோக்ராமை யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறோம். ஓகேங்க, அப்ஸ்ட்ராக்ஷனை அதனால நம்ம என்ன சொல்கிறோம், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணினா ப்ராப்ளம் சிம்பிளாக ஆகும். அது மாதிரி டைம் சேவ் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதை என்ன சொல்கிறோம், அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஸ்டெப்னா, எஸ்னா ஸ்டடி தி ப்ராப்ளம், டீனா திங்க் வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ட், ஈனா எலிமினேட் தி அன்னெசரி டீட்டெயில்ஸ், பீனா ப்ரெசன்ட் தி சொல்யூஷன் சொல்கிறோம். இந்த ஸ்டெப் மெத்தடை யூஸ் பண்ணால் அப்ஸ்ட்ராக்ஷனை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ரிமெம்பர் பண்ணிடலாம். ஓகேவா? ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? ஸ்டெப்பில் ஸ்டடி, அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் கிளியர்லி. ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை என்ன பண்ணணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். திங்க், செலக்ட் த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டுமே சூஸ் பண்ணணும். எலிமினேட், ரிமூவ் அன்னெசரி ஆர் இர்ரிலவெண்ட் டீட்டெயில்ஸ். தேவையில்லாத டீட்டெயில்ஸை என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். ப்ரெசன்ட், ஷோ தியர் சொல்யூஷன் இன் அ சிம்பிள் ஃபார்ம். சொல்யூஷனை சிம்பிளாக ப்ரெசன்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் அப்ஸ்ட்ராக்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இக்னோர் தி அன்னெசரி இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். அப்புறம் சிம்பிளாக சொல்யூஷன் கொண்டு வந்துடலாம். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு உண்டான டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனே பார்த்துடலாம். ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸில் தான் நம்ம எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்டடி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் தி கொஸ்டின். அப்புறம் ரிப்பீட் தி கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம்.
இக்னோர் தி unnecessary ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன். unnecessary ஸ்டோரிஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷனை என்ன பண்ண போகிறோம், இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டெப் படி யூஸ் பண்ணால் இதெல்லாமே நம்ம வந்து பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு டிரைவிங் எ கார், யூஸ் தி ஸ்டீரிங், ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக்ஸ், ஃபாலோ தி டிராஃபிக் சிக்னல். இந்த ரெண்டுமே நம்ம வந்து பண்ணுவோம். எதை இக்னோர் பண்ணிடுவோம் அப்படின்னா இன்டர்னல் இன்ஜின் ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இக்னோர் பண்ணிடுவோம். ஓகேங்களா. மொபைல் ஃபோன் யூசேஜ், யூஸ் தி ஆப், ஸ்க்ரீன் அண்ட் பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். மேக்ஸ் தி கால் அண்ட் சென்ட் மெசேஜ் எல்லாம் பண்ணுவோம். இதில் என்ன இக்னோர் பண்ணிடுவோன்னா இன்டர்னல் உள்ள ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், இக்னோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷனோட நேமை தெரிஞ்சுப்போம். ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷனோட நேமை வந்து தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி என்ன பண்ணிடுவோம், இன்புட் கொடுத்தா அவுட்புட் வந்து நம்ம வாங்கிப்போம். கோடில் உள்ள லாஜிக்கை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படிங்கிறத இக்னோர் பண்ணிடுவோம். அப்படி தானே, இதுதான் ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ இதோட அட்வான்டேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் சிஸ்டம்னா என்ன, சிஸ்டம்மை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி லெஸ் கன்ஃபியூஷன் பார்த்தோம்னா கன்ஃபியூஷன் வந்து கம்மியாக வந்து இருக்கும். பெட்டர் ஃபோக்கஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் விஷயத்து மேலே ஃபோக்கஸ் வந்து ஈஸியாக வந்து வந்துடும். ரீயூசபிள் பார்த்துட்டோம்னா சேம் ஐடியா இல்லைனா சொல்யூஷனாக மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சேம் ஐடியா ஆர் சொல்யூஷன் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா. அதான் ரீயூசபிள். ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது சிஸ்டம் மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா. அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணினா சிஸ்டம் சிம்பிளாக வந்து இருக்கும், கன்ஃபியூஷன் வந்து கம்மியாகும், ஃபோக்கஸ் நல்லா வரும், மெயின்டைன் பண்ணுறதும் இதில் வந்து ஈஸின்னு சொல்கிறோம். இதுதான் என்னது, அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு உண்டான அட்வான்டேஜஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டீகம்போஷன் விஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். டீகம்போஷனாக என்ன, ஸ்ப்ளிட் தி ப்ராப்ளம், அதாவது பிரேக் பண்ணிடுவோம். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது செலக்ட் தி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டயக்ராம் மட்டும் இப்போ சும்மா சிம்பிளாக வந்து சொல்கிறேன். டீகம்போஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நம்ம 3 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். சப் ப்ராப்ளம் 1, சப் ப்ராப்ளம் 2, சப் ப்ராப்ளம் 3 அப்படின்னு 3 வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்யூஷனை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளமை கம்பைன் பண்ணிடுவோம். கம்பைன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் டீகம்போஷன் பண்ணுறது. அப்ஸ்ட்ராக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து இக்னோர் தி அன்னெசரி இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இக்னோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துகிட்டு அதில் சொல்யூஷன் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். இதுதான் என்னது, அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டீகம்போஷன். ஓகேவா, புரிஞ்சுதா. ஒரு ஃபைனல் ரீகேப்பை வந்து பார்த்துடலாமா. அப்ஸ்ட்ராக்ஷன்னா ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், இக்னோர் தி அன்னெசரி இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது. எதில் இக்னோர் பண்ணுவோம் அப்படின்னா தேவையில்லாததை இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணிடுவோம், இக்னோர் பண்ணிடுவோம். எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை சிம்பிள் ஆகுறதுக்காக யூஸ் ஆகுறது தான் என்னது, அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம். இதோட ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டடி பண்ண போகிறோம், திங்க் பண்ண போகிறோம், எலிமினேட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இதில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸாம், ப்ரோக்ராமிங், இன்ஜினியரிங்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒன் வேர்ட் வந்து பார்த்துடலாமா. அப்ஸ்ட்ராக்ஷன் மெயின்லி ஹெல்ப்ஸ் டு, இதுக்கு ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இக்னோர் இன் அப்ஸ்ட்ராக்ஷன்? Abstraction focused on. In abstraction, complexity is managed by. Which is an example of abstraction in daily life? Which concept hide the internal working and show only a functionality? In programming, abstraction is achieved using. Which steps of abstraction remove unnecessary? Operating system is an example of abstraction because it. Abstraction improves system designed by. Which of the following is not an advantage of abstraction? In exam preparation, abstraction means. Abstraction mainly supports. Which field used abstraction extensively? User interface is an abstraction because it. In abstraction, irrelevant details are. Abstraction helps the programmers to. Which of the following best described abstraction? Abstraction improve the reusability by.
அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் வென் அ ப்ராப்ளம் இஸ் ஓகே. ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் இது எல்லா லெசனுக்கு உண்டான பிடிஎஃப்மே நான் டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் ஃபார்ம் அண்ட் ஷார்ட்கட் கீஸ் இந்த ரெண்டுமே வாட்ஸ்அப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த ஒன் வேர்டுக்கு உண்டான ஆன்சரையும் நான் டெலகிராம் சேனலில் அந்த லெசனுக்கு உண்டான லாஸ்ட்டில் பிடிஎஃபாக வந்து கொடுத்துருப்பேன். ஆன்சரோடு அப்டேட் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேவா? ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. என்னோடய டீச்சிங்கில் எதுவும் மாற்றணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.